நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்ற போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து, கால தாமதம் நந்தந்து என் மனமே. இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் DGS தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்தின் ஒரு பகுதிக்கு நாம் செல்வோம். அது கூறுகிறது, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார் என்று. என் அன்பிற்குரியவர்களே, இன்று நான் உங்கள் கவனத்தை குறிப்பாக இழுக்க விரும்பும் ஒரு வார்த்தை அனைவருக்கும், 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 துயரப்பட்ட அனைவருக்கும். இந்த கூட்டத்தில் துயரத்தை அனுபவித்து அல்லது துயரத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் செய்யவே தேவாதி தேவன் மனு ஊருக்கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தாரா. இறைவனுடைய காரியங்கள், இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய கரிசனை ஆச்சரியமானது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தில் இறைவனை பற்றி இப்படி ஒரு வசனம் உண்டு. தேவனே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நீர் எங்கள் பிதா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், திருக்கரத்தினால் உம்மால் உண்டாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் அனைவரும். தேவன் நம்மை பார்க்கும் பொழுது, ஒவ்வொருவரையும் தனித்தனியே பார்க்கும் பொழுது, இது என் பிள்ளை, இது என் மகள் என்று உரிமையோடு பேசுவார். காரணம், நம் ஒவ்வொருவரையும் ஆதியாகும் 2:7 படி களிமண்ணில் இருந்து உருவாக்கி ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து இந்த உலகத்திலே நம்மை நடத்தி வருகிறார். எபேசியர் 4:6 கூட அதைத்தான் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் பிதாவும் தேவனுமாகிய ஒருவர் உண்டு என்று. நம் எல்லாருக்கும் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17:25 நம் எல்லாருக்கும், நம் அனைவருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் அவர் என்று. 1 தீமோத்தேயு 6:17 சொல்கிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் தாராளமாய் சம்பூர்ணமாய் கொடுத்து மகிழும் ஒரு தகப்பன்தான் இறைவன். இதை குறித்து மத்தேயு 5:45 இப்படி சொல்லுகிறது, அவர் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் தன்னுடைய சூரியனை பிரகாசிக்க செய்கிறார், நீதி உள்ளவர்களுக்கும் அநீதி உள்ளவர்களுக்கும் மழையை பெய்யும்படி செய்து அவர்களை பரவசப்படுத்துகிறார். அவருக்கு வித்தியாசமே இல்லை. ஏன்? நம் அனைவருக்கும் சிருஷ்டிப்பின்படி அவர் பிதாவாயிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அப்பொழுது பிரதம அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி அம்மா அவர்கள் விஜயம் செய்திருந்தார்கள். குறிப்பாக நிக்கோபார் தீவுக்கு முதல் முறையாக வந்த பிரதம மந்திரி அவர்கள்தான். எனவே அந்த தீவு முழுவதும் அவர்கள் வரவேற்க கூடி வந்தது. பல மணி நேரங்கள் பல கலை நிகழ்ச்சிகளை வைத்து அவளை பரவசப்படுத்தினார்கள். அவருடைய கரங்களை பிடித்துக்கொண்டு பிரதம மந்திரியும் நடனமாடினார்கள் தன் மகிழ்ச்சியை தெரிவிக்க. நேரம் வந்தது. கூட சென்றிருந்த காவலாளர்கள் சொன்னார்கள், அம்மா, நாம் நமது நாட்டிற்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
இதற்கு மேல் நீங்கள் தாமதிக்க கூடாது என்று. ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கோ அந்த மக்களை விட்டு வரவே விருப்பமில்லை. களங்கமற்ற முகங்கள், அவள் காண்பித்த அன்பும் களங்கமற்றது. ஆனால் எல்லா விதத்திலும் குறைவு. கல்வி வசதி இல்லை, வேலை வசதி இல்லை. அவளுடைய உள்ளம் தடுமாறியது. அவளுடைய துயரத்தை எண்ணி கண் கலங்கினார்கள். ஒரு கேள்வி கேட்டார், உங்கள் அத்தனை பேரையும் நான் சந்தோஷப்படுத்தக்கூடியதாக எதையாவது செய்ய முடியுமா? தயவு செய்து சொல்லுங்கள். உங்கள் அத்தனை பேரையும் நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். நான் என்ன செய்யக்கூடும்? அத்தனை பேரும் ஒரே கூச்சலில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அம்மா, எங்களுக்கு நேரமே போக மாட்டேன் என்கிறது. இந்தியாவில் மட்டும் நீங்க டெலிவிஷன் எத்தனை டெலிவிஷன் திறக்கிறீங்க, இங்க ஒரு டெலிவிஷனை திறக்க மாட்டேன் என்கிறீர்களே என்று சொன்னார்கள். எங்களுக்கு டெலிவிஷன் தான் வேண்டும், எல்லாரும் பார்ப்போம், நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு ஒரே புன்சிரிப்பு. கட்டாயமாக இதை செய்வேன் என்று உறுதி கொடுத்தார்கள். டெல்லிக்கு திரும்பினார்கள். வழக்கம் போல அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டார்கள். உடனே இதை செய்ய வேண்டும் என்றார்கள். அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, வழக்கம் போல அதெல்லாம் என்ன இப்ப நடக்கிறதா என்ன, அது வருஷக்கணக்காக ஆகுங்க என்று சொன்னார்கள். இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு கோபம் வந்தது பாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னையா எனக்கே பிரசங்கம் பண்றீங்களா நீங்க? ஒரே மாசம்தான் டைம், ஒரு மாசத்துக்குள்ள அங்க டெலிவிஷன் போகல, அத்தனை பேரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் என்று சொன்னார்கள். 30 நாள் கொடுத்தார்கள். 29 நாள்லயே வேலையை முடிச்சிட்டாங்க. அங்கே டெலிவிஷன் ஸ்டேஷன் திறக்கப்பட்டது. அந்த மக்களுக்கு எத்தனை மகிழ்ச்சி! இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தது நம்முடைய துயரை துடைக்க. நான் என்ன செய்யலாம்? நேரில் போய் என் மக்களுடைய துயரை நான் பார்க்கட்டும். துயரப்படும் அனைவருக்கும், துயரப்படும் அனைவருக்கும், நிக்கோபார் தீவில் உள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் டெலிவிஷனை கொடுத்தது போல தேவனும் சொல்கிறார், துயரப்படும் அனைவருக்கும், துயரப்படும் அனைவருக்கும், துயரப்படும் அனைவருக்கும் நான் ஆறுதலை தர வேண்டும். அதற்காகவே இறங்கி வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். இன்று நமது மத்தியிலே அவர் இருக்கிறார். என் நாமத்தினால் எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவள் மத்தியில் நான் இருக்கிறேன். எதற்கு? துயரை நீக்கி, ஒவ்வொருடைய துயரத்தையும் நீக்கி, நன்றாய் நான் சொல்லும் வார்த்தைகளை கவனமாய் இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். இன்று இரவு உங்கள் அற்புதங்களின் இரவு, உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை பெறும் ஒரு இரவு. இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை துடைக்கும் இரவு. யாருடைய கண்ணீரை? அனைவருடைய கண்ணீரை, ஒவ்வொருவருடைய கண்ணீரை, ஒவ்வொருடைய கண்ணீரையும் அன்று வேதாகம நாட்களில் துடைத்தது போல துடைக்க மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:4, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கத்தை ஏற்று சுமந்தார். நான் தான் பார்க்கட்டுமே எப்படி இருக்கிறது இந்த துயரம். என் அன்பு பிள்ளைகளை, என் கரத்தின் கிரியைகளை வாட்டி வதைக்கும் இந்த துயரம் எப்படி இருக்கிறது, நான் பார்க்கட்டும் என்றார். எசேக்கியேல் 30:24 துயரத்தினுடைய ஒரு உச்ச கட்டத்தை விவரித்து சொல்கிறது. மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களின் தவிப்பு, மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களின் தவிப்பு. அந்தமான் தீவில் சுதந்திர போராட்டத்தில் ஏற்பட்ட அநேக மக்களை கைதிகளாக வைத்திருந்தார்களாம். அவர்கள் உள்ளத்திலே ஒரு பயத்தை உண்டாக்குவதற்காக யார் யாரை தூக்கு போடுகிறார்களோ அந்த மக்களை முந்தின இரவு அவர்களுக்கு விருப்பமான மத சடங்குகளை செய்து ஆயத்தப்படுத்துவதை எல்லாரும் கேட்கும்படி செய்வார்களாம். மற்ற கைதிகள் கேட்பதற்கு மந்திரம் சொல்வார்கள்.
இந்த நேரம் வருவதற்கு முன்பதாக அநேக சடங்குகளை செய்வார்கள். அவனோ கதறி அழுவான், ஐயோ அம்மா நான் இப்ப உங்களை பார்க்க மாட்டேன், அப்பா நான் உங்களை பார்க்க மாட்டேன், என் மகன் போஸ் உன்னை பார்க்க மாட்டேன். கதறி அழுவான், இரவெல்லாம் அழுவான். அதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காய் அந்த சிறைச்சாலையில் அவர்கள் தங்கியிருக்கும் அந்த இடத்தின் நடுவிலே அந்த சடங்குகளை நிறைவேற்றுவார்களா? எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களின் தவிப்பு. அருமை இரட்சகர் இயேசு துயரத்தின் உச்சகட்டமாகி இந்த தவிப்பில் நடந்து போக தீர்மானித்தார். வேதம் சொல்கிறது, லூக்கா 22:40 முதல் 44 வசனங்களில், கெத்செமனே தோட்டம், கடைசி இரவு, கடைசி ஜெபம். அவரை பிடிக்க துரோகிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். துரோகியான யூதாசின் தலைமையில் இயேசு ஜெபிக்கிறார். மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இந்த மரண வியாகுலம், மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களின் தவிப்பு, ஐயோ எனக்கு போதும், என்னால் தாங்க முடியவில்லை. உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் தயவு செய்து இந்த தவிப்பை எடுத்து போடு, இந்த பாத்திரத்தை எடுத்து போடு. புலம்பி அழுதார். சிலுவையில் அவரை தொங்க விட்டார்கள். மத்தேயு 27:46 சொல்கிறது, அங்கும் புலம்பி அழுதார். மரணத்தின் தவிப்பு. 1 சாமுவேல் 15:32 சொல்கிறது, மரணம் கசப்பானது. அந்த கசப்பை அவர் அனுபவித்தார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த தவிப்பை என்னால் தாங்க முடியவில்லை, இந்த கசப்பை என்னால் தாங்க முடியவில்லை. மரணத்தின் கசப்பு, மரணத்தின் தவிப்பு, துயரத்தின் உச்சகட்டத்தை மகிழ்ச்சியோடு அனுபவித்தார். நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக இந்த பாதையில் அவர் கடந்து சென்றார். அன்பு, அன்பு, அன்பு. 1 யோவான் 4:8 சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:14 சொல்கிறது, கிறிஸ்துவின் அன்பு எங்கள் உள்ளத்தை நெருக்கி அவுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, அந்த துயரத்தின் உச்சகட்டத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். எபிரேயர் 5:7 சொல்கிறது, அவருடைய ஊழிய நாட்களிலும் ஒரு பக்கம் அற்புதம், ஒரு பக்கம் அதிசயம், ஒரு பக்கம் மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமடைகிறார்கள், மறுபக்கம் தனிமையாய் அவர் செல்வார். பலத்த சத்தத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் கதறுவாரா, தேவனே உமக்கு சித்தமானார், இந்த மரண பயம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று புலம்புவார். யாருக்காக? நமக்காக. தானே அதை அனுபவித்தார், அந்த துயரத்தை குடித்தார். வேதம் சொல்கிறது, எபிரேயர் 2:9, ஒவ்வொருவருக்காகவும், ஒவ்வொருவருக்காகவும், ஒவ்வொரு தகப்பனாருக்காகவும், ஒவ்வொரு தாய்க்காகவும், ஒவ்வொரு வாலிபனுக்காகவும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்காகவும், ஒவ்வொரு குழந்தைக்காகவும் மரணத்தை, மரணத்தின் கசப்பை, மரணத்தின் தவிப்பை ருசி பார்த்தார். Let me drink it. Let me know and feel how my people are walking through agony and sorrow. Let me go through it. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலை நான் கொண்டு வர வேண்டும். அனைவருக்காக மரணத்தின் கசப்பை நான் ருசி பார்க்கட்டும் என்ற தம்மையே ஒப்பு கொடுத்தார். தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவனின் தவிப்பை ருசி பார்த்தார், துயரத்தை ருசி பார்த்தார், கசப்பை ருசி பார்த்தார். இதற்கு அதிகமான துயரம் உலகில் இல்லை.
இதற்கு அதிகமான துயரம் உலகில் இல்லவே இல்லை. எனவே உங்கள் கண்ணீரை இன்று இரவு அவர் துடைப்பார். எனவேதான் தைரியமாக அவரால் சொல்ல முடிகிறது. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, துயரம் என்னும் பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் நிச்சயமாய் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஜாதி, இன, மத, தேசிய வேறுபாடு இன்றி என்னிடம் வாருங்கள், நிச்சயமாய் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். காரணம், அந்த வழியே நான் நடந்து போனேன், அந்த துயரத்தை நான் குடித்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்காக இயேசு சொன்னார் மத்தேயு 5:4, துயரப்படுகிறவர்கள் இனிமேல் பாக்கியவான்கள், அவர்கள் நிச்சயம் ஆறுதல் அடைவார்கள். காரணம், தேவாதி தேவனாகிய நான் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தேன், துயரத்தை தவிப்பை குடித்திருக்கிறேன். என்னால் தீர்க்க முடியாத ஒரு துயரம் இந்த உலகில் இருந்ததில்லை, இனி இருக்க போவதுமில்லை என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். இன்று இரவு உங்கள் துயரம் என்ன? உங்கள் துயரம் என்ன? ஒவ்வொருடைய துயரம் என்ன? வாயை திறவுங்கள், இருதயத்தை திறவுங்கள், அவரிடம் சொல்லுங்கள், என் தகப்பனே, எனக்கா சிலுவையில் மாண்ட என் தகப்பனே, எனக்கு வேலை இல்லப்பா, எனக்கு கஷ்டமா இருக்கிறது, எனக்கு ஒரே கடன், ஒரே வறுமை, மனசு நிம்மதி இல்லப்பா, புருஷனால் படும் பாடு ஐயோ என்னை கொல்லுகிறது, எனக்கு மனது நிம்மதி இல்லை, குடிகார கணவனை வைத்து எத்தனை நாள் வாழ்வது, எனக்கு மனதில் சந்தோஷமே இல்லை, ஐயோ எனக்கு எத்தனை மாப்பிள்ளை பார்த்தும் திருமணமாகவில்லை. தவிப்பு, துயரத்தின் உச்சக்கட்டம். எல்லாவற்றுக்கும் அதிகமாய் துயரத்தை மறப்பதற்காக மதுவை அருந்தி, போதை மருந்துகளை அருந்தி வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டீர்களோ? துயரத்தின் உச்சக்கட்டத்தில் நம்பிக்கை இழந்திருக்கிறீர்களோ? இன்று இரவு அருள்நாதர் இயேசு இங்கே தோன்றி இருக்கிறார். உங்களை அணைப்பார், உங்கள் ஒவ்வொருவரையும் முத்தமிடுவார், தனித்தனியே முத்தமிடுவார், தனித்தனியே அணைத்து முத்தமிடுவார். உங்களை வாட்டி வதைக்கும் இந்த கொடிய கெட்ட பழக்க வழக்கங்களை காலின் கீழ் மிதிப்பார். விடுதலை அருளை செய்வார், குடும்ப வாழ்க்கையை மலரச் செய்வார், உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசப்பா, உமது பிள்ளைகளை நினைத்தரலாம் சுவாமி. இன்றும் கூட நான் தகுதியில்லாதவன், தகுதியில்லாதவள் என்று சொல்லும் மக்கள் தான் காணிக்கை அனுப்பி உமது ஊழியத்தை தாங்குகிறார்கள். அவர்களையே தாழ்த்தி, ஆண்டவர் என் பாவத்தை நீக்கணும், என்னை மன்னிக்கணும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு காணிக்கை அனுப்பும் இவர்களை கண்ணோக்கி பாரு சுவாமி. என்னோடு ஜெபிக்கும் இவர்களை கண்ணோக்கி பாரோ ராஜா, கண்ணோக்கி பார். அவள் பெருமையாய் இருந்து கொண்டு காணிக்கை அனுப்பவில்லை. நான் பெரிய பரிசுத்தவான், நான் பெரிய இடத்துல அவரை ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. நான் ஒரு சாதாரண பெண், சாதாரண மாணவன் என்று தன்னை தாழ்த்தி காணிக்கை கொடுக்கும் போது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு ராஜா, கண்ணோக்கி பார். அவர்களை ஆசீர்வதி. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்த்தி காணிக்கை கொடுக்கும் போது பிள்ளைகளை எல்லாருக்கும் முன்பதாக உயர்த்தும். அவளை தொந்தரவு செய்யாதே என்று நீர் சொல்லி அந்த ஜனங்களை அதட்டி நீர் திட்டுகிறவர்களை அதட்டி நீர் அப்படியே இவர்களை தொந்தரவு செய்யும், காணிக்கை கொடுக்கும் இவர்களை தொந்தரவு செய்யும் பிசாசுகளை இன்று இயேசுவின் நாமத்தில் அதட்டுகிறேன். பொல்லாத மனிதர்களை அதட்டுகிறேன். அவர்கள் வாழ்வில் இருந்து அந்த தீங்கை நான் எடுத்து போடுகிறேன் அப்பா. எல்லாரும் அவர்களை கனம் பண்ணும்படியாக நீர் அவர்களை இனி உயர்த்தும், இனி உயர்த்தும். இவர்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தவர்கள், கர்த்தருக்கு தங்கள் இருதயத்தை கொடுத்தவர்கள். ஆனால் தான் கர்த்தர் இவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று உலகம் இவர்களை குறித்து சாட்சி சொல்லும்படி இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் சுவாமி, ஆசீர்வதித்து உயர்த்தும். மனம் இறங்கி அந்த உயர்வை இன்று முதல் காணட்டும் சுவாமி. அவர்களை நினைத்தரலும் சுவாமி, நினைத்தரலும். ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. அந்த மகிமை இறங்குவதற்காக நன்றி ராஜா, கொடா கொடி நன்றி. இனி இழப்பே இருக்கக்கூடாது, அவமானமே இருக்கக்கூடாது, செழிப்பு தான். இயேசுவின் நாமத்தில் உமது ஆசீர்வாதத்தை அவர் மீது வைக்கிறேன். அதை நீர் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. குடும்பம் முழுவதன் மீதும் இறங்கட்டும்,
குடும்பம் முழுவதன் மீதும் இறங்கட்டும். சில டீச்சர்ஸ் என் பிள்ளைங்க மேலெல்லாம் இறங்கணும், ஸ்கூல் பிள்ளைங்க மேலெல்லாம் இறங்கணும் என்று ஜெபம் பண்ணுகிறார்கள். அப்படியே செய்யும். சிலர் நான் வேலை செய்யும் ஸ்தலத்தில் என் கூட வேலை செய்கிறவங்க எல்லார் மேலும் அந்த கனம் இறங்கணும், இந்த உயர்வு இறங்கணும், அவர்களும் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார்களே, ஜெபத்தை கேளோ ராஜா, கேளு, அதற்கு பதிலை தாரோ ராஜா, பதிலை தாரும். ஆசீர்வதி, அப்படியே செய்யும். அது பிள்ளைகள் போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு அழைக்கிறார் பங்காளராக அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்கள் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் ஆசீர்வாதத்தை பெறட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எங்கிருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மட்டுமல்ல, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் புதிய வெளியீடுகளாகிய டிவிடிக்கள், புத்தகங்கள் மற்றும் ஆடியோ சிடிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் செல்போனில் PRD என்று டைப் செய்து 909-409-9977 என்ற தொலைபேசி எண்ணிற்கு உங்கள் பெயரோடு சேர்த்து SMS அனுப்புங்கள். எங்கள் வெளியீடு உங்களை வந்தடையும்.